மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. உங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல நேரம் வந்துருச்சு. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்குடைய ட்ரெஷரி ஹெட் எக்ஸிட் ஆகுறாரு. தொடர்ந்து இண்டஸ்இண்ட் பேங்க்லேருந்து எல்லாரும் வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இன்னுமே அந்த ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஆர்பிஐ தான் நம்புறீங்கன்னு சொல்லிட்டீங்க. பட் ஒவ்வொருத்தராக வெளியில் வராருங்கிறது ஆக்சுவலாக ஒரு ரெட் ஃப்ளாக் தானே சார்? அப்படி கிடையாது. இவர் 5 வருஷமாக இருந்தவர். ம் ஸோ இவர் வந்து இந்த பீரியடில் இருந்தவர். இந்த ப்ராப்ளம் நடந்தது. அக்கௌண்டிங் ஃப்ளா நடந்த பீரியடில் இருந்தார். இவர் ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸில் இருந்தார். 5 வருஷம் இருந்துட்டார். தி ஆர் ஈஸிங் அவுட் பீப்புள் ஹூ ஆர் தேர். அண்ட் ராஜீவ் ஆனந்த் அவர் ஒரு தனி டீம் செட் பண்ணுறாரு. ஸோ ஹீ இஸ் கோயிங் டு பிரிங் இஸ் ஓன் மேன் இன் திஸ் பொசிஷன். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரெட் ஃப்ளாகாக பார்க்க வேண்டியது இல்லை. ரெட் ஃப்ளாக்னா ஓவர். ஓகே ஓகே. ஸோ அதோட காஸ்ட் பழைய ஆளுங்களை வீட் பண்ணுறாரு. ஓகே சார். ரெட் ஃப்ளாக் ஓவர் அப்படின்னா இன்னைக்கு அதோட ப்ரைஸ் டு புக் வந்து 1.1. டைம் டு கன்சிடர் ஓவர். நீங்கள் எப்போதுமே ஒரு ப்ராப்ளம் இருக்கிற பீக்கில் வாங்கணும். அன்றைக்கி விட்டு ப்ராப்ளம் முடிஞ்சப்பறம் இப்போ வாங்கட்டுமா? எஸ், இட் கேன் கோ ஃப்ரம் 1.1 டு 1.5. திஸ் 1.1 இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம், 2-3 குவார்ட்டர் அவங்க ப்ராஃபிட்ஸை டிக்ளேர் பண்ணல. ஸோ when they declare profits may come slightly less, but the best time to consider the stock is over. ஓகே சார். அடுத்தது வந்து இந்த க்ரூட் ஆயில் இஷ்யூ பெரிய லெவலில் போகும் அப்படின்ற மாதிரி, இன்னும் இட் இஸ் நாட் கோயிங் டு செட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயமா பார்க்குறோம். க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேர்ல்டு லெவலில் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, கட் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைலியே வச்சுருப்பாங்க. அதனால கோல்டு ப்ரைஸ் ஏறாது அப்படின்ற ஒரு தியரி சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறேன்ப்பா. 5200 5100லேருந்து 5200 இருக்குது. ஸோ இட் ஹஸ் நியர்லி 15 to 16,000. ஸோ வெதர் இட் கோஸ் அப் பை 1000 2000 எவ்ரி டே இட் வில் நாட் கோ அப். Gold has had a fabulous run for the last 36 months. அது மேபி இட் வில் டேக் அ ப்ரீதர். சரி சார். லெட் இட் டேக் அ ப்ரீதர். மேபி அது வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கும். ரொம்ப 2-3 மேரத்தான் இன்னும் ரோ ஓடிடுச்சு. கொஞ்சம் மூச்சு வாங்கினா எனக்கு ஒன்றும் பெருசாக பெரிய ப்ராப்ளமாக படலை. நீ நினைக்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற விட மாட்டார். இந்தியா ஒரு எக்ஸாம்பிள். இந்தியாவில் வந்து மின்ட்லலாம் இப்போ வந்து விலைவாசியே ஏறலன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன வேடிக்கைன்னா, இன்றைக்கி சிலிண்டர் விலை 65 ரூபா ஏறி இருக்குது. முன்னே டெலிவரி பண்ணுறதுக்கு நான் கொண்டு வந்து விற்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுன்னு கேட்பான். 75லேருந்து 80 ரூபா டெஃபினட்டாக ஏறி இருக்கும். ரைட்டா? அண்ட் கமர்ஷியல் சிலிண்டர் 200 ரூபா ஏறி இருக்குது. அப்போ கமர்ஷியல் சிலிண்டரை நீ 10% ஏற்றிட்டு ரெஸ்டாரண்ட்டில் உங்கள் காசு ஏறாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? டெஃபினட்டாக ஏறும். ஸோ வழியில் சாப்பாடு சாப்பிட்றவனுக்கு தான் காஸ்ட் ஏறுமா ஏறாதா? அதே விலைவாசி ஏற்றமா இல்லையா? ஆனால் நாங்கள் அது இன்ஃப்ளேஷன் பேஸ்கெட்டில் வச்சுருக்க மாட்டோம் சார். அதை விடுங்க. அதனால் விலைவாசியே ஏறாது. விலைவாசி ஏறாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் விலைவாசி ஏறும். அதானே சார் சொல்ல வந்தீங்க? ஆமாம். இப்போ மார்ச் மாதம் வந்துடுச்சு. இப்போ எவ்வளோ இப்போ சேலரி ஹைக்ஸ் வந்துடுச்சு. எவ்வளோ கம்பெனியில் 6-7% மேலே ஹைக் கொடுக்க போகிறாங்க. ஸோ மிடில் கிளாஸுக்கு ஒரு அவங்கள சுற்றி என்சர்க்கிள் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் நிச்சயமாக வரும். ஏன்னா ஒரு 18 மாதத்துக்கு முன்னாடி ரூபா 82 83 இருந்தது, 85 இருந்தது. அது 92க்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 8-9% இறங்கியிருக்கு. எடிபிள் ஆயில் டெஃபினட்டாக ஏறி இருக்கும். நான் சொல்கிறேன் கண்ணை மூடிட்டு. எடிபிள் ஆயில் ஏறி இருக்கும், பருப்பு வகையெல்லாம் ஏறி இருக்கும். ரைட்டா? எல்லாமே சிக்கன் ஃபீட் ஏறினதுனால சிக்கன் விலை ஏறி இருக்கும், முட்டை விலை டெஃபினட்டாக ஏறி இருக்கும். இது உங்கள் பேஸ்கெட்டில் ஏறி இருக்கும். அண்ட் இதனால் இந்த வாட்டி திரும்பி ஏறும். ஓகே சார். சார் அடுத்து அதனால்
விலைவாசி ஏறாதுன்னு கவர்மெண்ட் சொன்னதுனால ஏறாமல் இருக்காது. ம் அமெரிக்காவில் ஆல்ரெடி இருக்குது, ஆனால் அவர் ஏறவே இல்லைங்கிற ஒரு டினையலில் இருக்கிறாரு. ஸோ அந்த புதுசாக வரவர் என்ன செய்வார்? ஏன்னா முன்னாடி ரொம்ப அக்ரெசிவாக ரேட் ஏற்றுவேன்னாரு. ம் இப்போ கேட்டால் நான் ரேட் ஏற்ற மாட்டேன், ம் ரேட் கட்டுக்கு வழி இருக்குங்கிறாரு. எனக்கு அது புரியல. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஏஐனால என்ன ப்ரொடக்டிவிட்டி வரும்னு ம் இன்னும் கிளியராக நம்மளுக்கு தெரியல. ஓகே யூ வில் ரீப்ளேஸ் பீப்புள். பட் கம்ப்யூட்டர் வந்தப்பறம் ப்ரொடக்டிவிட்டி ஏறிட்டு. ம் இப்போ ஏஐ வந்தால் என்ன ப்ரொடக்டிவிட்டி ஏறும்னு இன்னும் எனக்கு ம் என் அறிவு கெட்டின வரைக்கும் இன்னும் கிளாரிட்டியாக எனக்கு இல்லை. ஓகே ம் ஸோ அடுத்த ரெவல்யூஷனை நோக்கி போயிட்டுருக்கோம். ரெவல்யூஷன் நீங்கள் சொல்கிறீங்க, அது ரெவல்யூஷனா அப்படிங்கிற கேள்வி. சரிங்க சார். இப்போ கிளாடு யூஸ் பண்ணுறேன்னா, கிளாடு என்ன பண்ணுறதுன்னா, எனக்கு எக்ஸல்லு, என்னோட பிபிடி அதெல்லாம் என் அசிஸ்டண்ட் இல்லாமல் கிளாட் மேக் மீ எ பிபிடின்னா அது பிபிடி பண்ணிடும். ம் ப்ராம்ப்ட் நான் கேட்டேன்னா அது பண்ண ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஸோ எனக்கு இமெயில் அனுப்பிச்சிடும். என்னோடய செக்ரட்டரி இல்லாமல் வேலையை செய்ய முடியும். பட் நான் 25 வருஷமாக எனக்கு செக்ரட்டரியே கிடையாது. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு அசிஸ்டண்ட் இருந்தாங்க. ம் கம்ப்யூட்டர் வந்தப்பறம் எனக்கு அசிஸ்டண்ட்டே கிடையாது. ம் ஸோ நோபடி ஹேஸ் அசிஸ்டன்ட், எவ்ரிபடி சென்ஸ் தேர் ஓன் இமெயில் அண்ட் ஆல் தட். இப்போ அந்த இமெயிலை அதே டிக்டேட் பண்ணிவிடும். ம் சாட் ஜிபிடி போட்டு லெட்டர் எழுதுவாங்க. பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அவன் இங்கிலீஷ் என்ன இருக்குது. சாட் ஜிபிடி லெட்டர் நம்மளுக்கு உடனே தெரிஞ்சிடும். ரைட் சார். இதை தவிர வேறு என்ன அது மீனிங்ஃபுல்லாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியுது. சார் இப்படி சொல்லிட்டீங்க. நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஓகே சார். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, எனக்கு ஒரு 20 கம்பெனியை பார்க்கறதுக்கு 10 நாள் ஆகும். ம் அந்த 20 கம்பெனியை 2 ஹவரில் பார்த்துருவேன். ஸோ இட் இன்க்ரீசஸ் மை ப்ரொடக்டிவிட்டி. பட் என்னோட கேமராமேனோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் தான் ஜென்ரல் வேர்ல்டு வைடு ம் இட் வில் இம்ப்ரூவ். ஓகே சார், டன். அடுத்தது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ் இந்த வாரத்தில் எப்படி இருந்தது சார்? நெக்ஸ்ட் வீக் வெரி எப்படி பேடாக இருந்தது. ம் பட் இப்போ நம்ம பேசும்போது ஈரான் என்ன சொல்லியிருக்கான்னா, ம் நான் நெய்பரிங் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ண மாட்டேன் ம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ம் ஸோ அங்கேருந்து இவன் மிசைல் அடித்தானா திரும்பி அடிப்பானா? ம் அமெரிக்கன் பேசஸ் எங்கேருந்து அடிப்பான்? எப்படி போகும்? இந்த ஹோமூஸ்லேருந்து சைனா ஆயிலை மட்டும் உள்ளே விடுவேங்கிறான். ம் ஸோ கச்சா எண்ணெய் என்ன ஆகும் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்குது. இப்போவே பெயிண்ட் விலை ஏறும், டயர் விலை ஏறும். நான் முன்னாடி சொன்ன சம்பளம் வேலைலாம் ஏறும். ம் ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸு, ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸு, ம் ஓப்பஸ் இவங்களுக்கெல்லாம் இது பெரிய அடி. ஓகே ம் சார். அவங்க சைனாவை மட்டும்தான் விடுவேன்னு சொல்லலை, ஈரான், இஸ்ரேல் இவங்கள தவிர மற்றவங்கெல்லாம் போயிட்டு வரலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. எண்ணெய் சைனாவுக்கு மட்டும் விடுவேன்னு சொல்லியிருக்கான். ஓகே. நம்மளுக்கு வேணுங்கிறது எண்ணெய். ம் நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்மளுக்கு வீசா கொடுத்துருக்காரு. ம் யார் நம்ம ஃப்ரெண்டுகிட்டேருந்து நம்ம எண்ணெய் வாங்கிறதுக்கு நம்ம போய் அமெரிக்காட்ட ஒப்பந்தம் பண்ணுறோம். இது ம் மாதிரி 75 வருஷம் வரலாறுலாம் நடந்ததா எனக்கு தெரியல. அது மக்கள் பேச்சில் ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம் பண்ணுவோம். சார். ஓகே. அடுத்தது இப்போ ஸோ ஆன் தட் நோட் ஒரு சில ஷேர்ஸ் எங்களுக்கு சொன்னீங்கன்னா இட் வில் பி மச் மோர் ஈஸியர் ஃபார் அஸ். ஒன்று விப்ரோ சார். விப்ரோ ஆல்ரெடி ரொம்ப சீப்பாக பட் ஃபார் அ லாங் டைம் ஒன்றும் பண்ணாது. ம் விப்ரோ ஆஸ் அ ஷேரா விப்ரோ ஆஸ் அ ஷேர் உங்களுக்கு நார்மலாக பார்க்குறவனுக்கு ரிட்டர்ன் உடனே வராது. ஸோ அது டிவிடெண்ட் டிவிடெண்ட்டும் ரொம்ப கம்மியாகும். இட்ஸ் நாட் கோயிங் டு பி லைக் டிசிஎஸ். 15 பிஇல இருக்குது சார், அதனால கேட்குறேன். ஆமாம்ப்பா. பட் ஆனால் அது 15 பிஏடியே ரொம்ப நாள் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஓகே சார். இந்த இடத்துல இதை நான் கேட்டுறேன். தே லாஸ்ட் அ கான்ட்ராக்ட் ஆக்சென்ச்சர் லாஸ்ட் ம் வீக். ஓகே சார். இப்போது லாஸ்ட் வீக் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் சார். அப்போ அங்கே அந்த ஸ்நாக்ஸ் செக்ஷனில் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா முறுக்கு, மிக்சரு இதெல்லாம் விப்ரோ கிராண்ட்மா அப்படின்னு ஏதோ அவங்க ஒரு தனியாக ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க. கிராண்ட்மா அப்படின்னு சொல்லி ஒரு 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 பிராண்டில் விப்ரோன்னு போட்டிருந்து. சரி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் விப்ரோ இறங்கிட்டே இருக்குது, அதனால் இதுதான் இந்த கம்பெனி வாங்கலாமோ, ஐடிசி நம்ம அப்படி தானே சார் யோசிச்சு பட் இது பண்ணுறோம். அப்படி வாங்க முடியாது. ஏன்னா ம் ரொம்ப நாளைக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஓகே. இந்த ஷேர் ஹோல்டர்லாம் இந்த சோப்பு சீப்பு கம்பெனி இருக்கிறதுனால வேல்யூ போகுது, ம் எங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க, வி வாண்ட் சாஃப்ட்வேர் வேல்யூன்னு கேட்டு ம் இந்த கம்பெனி அவன் பிரித்து எப்போ எடுத்துன்னு போயிட்டான். ஸோ இந்த கம்பெனி கம்ப்ளீட்லி ஃபேமிலி ஓன்டு கம்பெனி. ஓகே. யாட்லி, சந்தூர் சோப்பு, ம் இந்த கிராண்ட்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்லி ஓன் பை த விப்ரோ ஃபேமிலி. ஓகே. இட்ஸ் அ ப்ரைவேட் கம்பெனி, இட்ஸ் நாட் அ லிஸ்டட் கம்பெனி.
ஓஹோ! சரிங்க சார். அப்ப அத நான் வாங்கி சாப்பிடுறதுனால எனக்கு ஷேர்ல நீ ஒண்ணும் வாங்கி சாப்பிட்டா பிரேம்ஜிக்கு நல்லது. ஓகே. இந்த கம்பெனிக்கு நல்லது இல்ல. ஓகே. பிரேம்ஜிக்கு ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில நல்லது அப்டின்னா, விப்ரோக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அவர் வந்து நிப்பார்ல சார்? அது நிப்பாரு. அவர் விப்ரோவ விட்டே குடுக்க மாட்டாரு. ம். ரைட்டா? ம். பட் ஹி இஸ் வெரி கன்சர்வேட்டிவ். ம். அதனால குரோத் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோ. ஷேர் பிரைஸஸ் ஏறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஓகே. அப்போ இந்த ஸ்நாக்ஸு இல்ல விப்ரோ ப்ராடக்ட்ஸ நான் வாங்குறேன் அப்டின்னா, இந்த பாக்கெட்ல பணம் போடுறேன்னா, இந்த பாக்கெட்ல பணம் போடுறேனாங்கிறதா வித்தியாசம். அப்படி கிடையாது. ம். உனக்கு ஒண்ணும் கிடையாது. ம். இந்த பாக்கெட்ல போட்டா உனக்கு ஷேருக்கு காசு கிடைக்கும். ம். இந்த பாக்கெட்ல போட்டேன்னா ஒன்லி பிரேம்ஜிக்கு போகும். ஓகே. நாள பின்ன பிரச்சனைன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவாருங்கிற ஒரு விஷயத்துல ஆமா. அதான். அதுக்கு பதிலா நம்ம ஐடிசி பாக்கெட்லயே பணத்த போட்டுக்கலாம். ஓகே சார். ஃபைன். உனக்காவது காசு கிடைக்கும். ம். ஓகே நான் சார். பிங்கோ ஏதாவது கிடைக்கிறதானா பார்த்து வாங்கிக்க. ஓகே சார். இல்லாட்டா யோகா பேர் வாங்கி சாப்பிடு. ஓகே சார். அடுத்தது டிசிஎஸ் ம். 18P. நல்லா இருக்கு. இன்னும் இறங்கினா இன்னும் கன்சிடர் பண்ணுங்க. இந்த ரேட்லயே 1, 2 கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இந்த நீங்க டிசிஎஸ பத்தி கேட்கும்போது டூ காஸ்ட்லின்னு எனக்கு தெரிஞ்சு ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பீங்க சார். ரூ. சொல்லுங்க. 3000 கீழ, ரூ. 3000 மேல. 2 சினாரியோ தான். ஓகே சார். எல்&டி 32 ரொம்ப அரவுண்ட் இறங்கி 30ன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப இறங்கிட்டுப்பா. கண்ண பார்க்கறதுக்கு முன்னாடி டப்புன்னு ஏத்திட்டான் திரும்பி. 29 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன் சார். உடனே ஹாக்கி எடுத்துன்னு ஓடணும். ம். அப்பா வந்துருச்சுடான்னு. ஹாக்கி பேட்ல போடுறதுக்குள்ளேயே தூக்கிட்டோம். ஆனா தூக்கிடுவாங்கன்றது நீங்க முன்னாடியே சொன்னீங்க சார். ஆமா. அதையும் நீங்க சொன்னீங்க. ஆமா. ஓகே. இல்ல சார் ஏன் கேட்கிறேன்னா, இப்போ டிசிஎஸ் வந்து 30 அப்படின்னு இருந்தப்போ நீங்க வந்து யூ ஆர் நான் வெரி தான் இப்ப சொல்றேன். கன்சர்வேட்டிவ். ஈவன் திஸ் ஐ எம் வெரி கன்சர்வேட்டிவ். எல்&டிக்குங்களா? இங்கேருந்து ஒரு 20% விழுந்தா நல்லா இருக்கும். ஓகே. ஆனா நீங்க 12% விழுந்தப்போ நீங்க ஏதோ சும்மா 1, ஆசைக்கு. 2 ஆசை ஃபைன் சார். ஓகே. எங்க அப்பா காலத்துல என்கிட்ட கிடக்கு. ம். சரி உன்னை தூக்கி அதில் சேர்த்து போனேன். ஓகே சார். ஃபைன். எவ்வளோ வருஷமா டிவிடெண்ட் வாங்கி சாப்பிட்றேன். பாவம் நாயக்கு. நாய்க்கு இருக்கிற அவருக்கு 90 வயசு கிட்ட ஆயிடுச்சு. அவர் இருக்கும்போதே இதையும் வாங்கி தேங்க்யூன்னு சொல்லலாமேன்னு வாங்கினேன். அப்ப நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன் சார். சார் ஆவரேஜ் பண்றாரு. நாம ஷேர் வாங்குறோம். 2க்கும் அப்படி இல்லை, வித்தியாசம் ஆவரேஜ் இருக்கு. பண்ணல. ரொம்ப 10 வருஷம் 5 வருஷமா நான் இன்னும் எல்என்டி கன்சிடர் பண்ணேன். ம். இது ஒரு தேங்க்ஸ் கிவிங்னு வச்சுக்கோ. அண்ட் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட கேட்வே மாதிரி ஒரு ஃபீல். அப்படி கேட்வே கிடையாது, ரொம்ப காஸ்ட்லி. ஓகே சார். ஃபைன். ஐடிஎஃப்சி சார் 5% விழுந்திருக்கு. ஓப்பன் மேகசினில் ஒரு நல்ல ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. ம். இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் கேஸ் ஆஃப் பிஆர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தி கரண்ட் ரேட், பட் அரவுண்ட் 70. இட்ஸ் வெரி குட். ஓ ஓகே. இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ வெரி லாங் டேர்ம், இட்ஸ் அ குட் திங். அந்த லாங் டேர்ம்ங்கிறது 10, 20 இயர்ஸ். 10 years. 10 இயர்ஸ். வாட் இட் குட் பி சார் ஐடிஎஃப்சி? It will be one of the India's top 5 banks. ஓகே. இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு 100 ஐடிஎஃப்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி எனக்கு ரேட்டெல்லாம் சொல்ல தெரியாது. இல்ல ரேட்டுக்கு It வேணாம். will be as good as ICICI or HDFC. ஓகே. அப்ப அந்த டைம்ல என்னுடைய 100 ஷேர்ங்கிறது ஒரு 1000 ஷேரா மாறி இருக்குமா? இட் 1000 கேன். ஷேரமாக இருக்கும், இல்லாட்டா வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ம். Like Berkshire Hathaway value is very high, ம். but number of shares have not gone up. He is now 57 or 58. யார்? Vaidyanathan ம், 57. வைத்தியநாதன். So Vaidyanathan will be around for 12 years. ம். When Vaidyanathan leaves, you will have a decent value. ம். ம். ஸோ 100 ஷேருங்கிறது ஒன்று 1000 ஷேரா மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா வேல்யூ ஸ்ட்ராங்கா இருக்கிறது நீங்க சொன்னதில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஓகே சார். ஃபைன். It அடுத்தது will be a multi-bagger. ஓகே சார். ஃபைன். அப்போ அரவுண்ட் 70 இந்த ப்ரைஸ் டு புக்லையும் இட் இஸ் சப்போஸ் டு பி அ குட் Yes. பெட். ஓகே. ஓகே சார். அடுத்தது ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஓனர்ஷிப்பே தெரிலப்பா. அந்த சுமிட்டோ மட்டும் வித்துட்டானா எனக்கு ஓகே. ம். தியாகராஜனால எப்படின்னா அவருக்கு 90 வயசு 87 வயசு ஆகுது. எதர் முழுகணும் இல்லை மெல்லி துப்பணும். ம். முழுகவும் முடியல, மெல்லவும் முடியல. எதர் பசங்கிட்ட கொடுத்துட்டு கம்பெனியை நடத்துன்றதானோ, இல்லை கம்பெனியை விற்றுட்டு போகணும். ரெண்டும் பண்ணாமல் இருக்கேன். இப்படி பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன். நான் வந்து எம்ப்ளாயி ட்ரஸ்ட் வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி சுமிட்டோமோ விற்றேன், நாளைக்கு சுமிட்டோமோ விற்கலை. ம். அவருக்கு வயசாயிடுச்சு. ஓகே சார். இப்போ சுமிட்டோமோன்னு நீங்கள் சொன்னதுனால எஸ் பேங்க் சம்மந்தமாக ஒரு கேள்வி. அதே சுமிட்டோமோ தானே சார்? மிட்ஷே சுமிட்டோமோன்னு. எஸ் பேங்க்கில் இன்னும் சுமிட்டோமோ காசு போட்டிருக்கான், இன்னும் உள்ளே வரல. உள்ளே வந்து க்ளீனப் பண்ண பார்க்கலாம். ஓகே. அப்போது ஸ்ரீராம் ஃபினான்ஸையும் கொடுத்தாங்கன்னா எஸ் பேங்க்கும் ஸ்ரீராம் ஃபினான்ஸும் அதெல்லாம் நீ கொடுக்கலையே. கொடுத்தாங்கன்னா கொடுத்து அவன் டேக் ஓவர் பண்ணி வரத்துக்கு ரொம்ப நாள் ஆகும். ஓகே சார். ம். ஏன்னா இது வந்து இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எஸ் பேங்க் வந்து பயங்கரமாக வந்து ஆக்டிவாக, இப்போ நான் ஐடிஎஃப்சி இஸ் வெரி ஆக்டிவ். ம். அது மாதிரி எஸ் பேங்க் ஹஸ் நாட் பிகம் ஆக்டிவ் இன் தி மார்க்கெட். ஆஸ் ஆஃப் நவ்.
as of now. When it becomes, we'll see. அதனால பேங்க் மோசம்னு நான் சொல்லலை. ம் ம் வண்டி வந்து ரொம்ப நாள் ஒரு சைடில் நிறுத்தி ம் ஓகே ம் இப்போ நிறுத்தி வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, பேட்டரிலாம் ட்ரெயின் ஆகிடும். ம் வண்டியை தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ம் ம் அந்த காலத்தில் வேணும், வண்டியை தள்ளு பாம்பாங்க. ம் ம் தள்ளி கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் வண்டி ஓடும். அதுக்கப்புறம் தான் அது பேட்டரி சார்ஜ் ஆனப்போ இட் வில் கோ டு 70-80 கிலோமீட்டர்ஸ். நீ எஸ் பேங்க் இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா, இருக்கிறது ரொம்ப சீப்பாக இருக்குது, ம் அதுதான் சார் எடுத்தோடனே டாப் கியரில் வண்டி அதே ஓடும். தான் சார் டாப் கியரில் ஓடுறதுக்கு 3-4 வருஷம் ஆகும். அதாவது 20 ரூபா ரேஞ்சில் இருக்குது நாங்கள் வாங்கணும்னு 200க்கு போகுமான்னு அது கேட்குறோம். போக அதான் நான் சொல்ல வரேன். ஓகே சார். சார் அது இன்னொரு கேள்வி சார். நீங்கள் இந்த இன்க்ரிமெண்ட்டை பற்றி நீங்கள் சொன்னப்போ 6-7% தான் ஆவரேஜ் இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி 5% கூட இருக்குது. 5%. ஓகே சார். 5% இன்க்ரிமெண்ட் வர்றதை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இல்லை இன்னைக்கு இருக்கிற இன்ஃப்ளேஷனை சமாளிக்கிறதா சார்? என்ன சார் என்னோட வடிவேல் மாதிரி இப்படி வடிவேல் காட்டுற மாதிரி காமிச்சிட்டீங்க. என்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, ம் யூ ஹாவ் டு டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். ம் நீங்கள் பண்ணுற வேலையே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தான் இந்த 5%. ம் இஃப் யூ ஹவ் எக்ஸ்பேண்டட் யுவர் ஸ்கில்ஸ் யூ வில் பி மோர் வேல்யூபிள் டு தியர் ஆர்கனைசேஷன். இல்லை சார், இப்போது எனக்கு வந்து என்னோட செலவுக்கு போதுமானதாக இருக்குது, இப்போ வர்ற 5% வந்து எக்ஸ்ட்ரா தான் அப்படி போகவே அப்படின்றவங்க. போகிறது எப்படி இருக்கும்? ஓகே இந்த சார். 5% பற்றாக்குறையாக தான் இருக்கும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட்டில் இருக்கிறவன் ம் he will expand his skill. ஓகே. Every 5 years your salary, every 5 years your salary has to double. எவ்ரி 5 years. ஓகே 3-ஆ 5-ஆ சார்? 5. 3யும் வந்தது 5ம் சொன்னீங்க. 5. எவ்ரி 5 இயர்ஸ் 15,000 வாங்குறவன் எவ்ரி 3 years டபுள் பண்ணலாம். அவன் சின்ன பையன். ம் At whatever salary level you are, you should be doubling your salary every 5 years. ஓகே சார், நைஸ், ஃபைன் அது சார். only way you will double is not by company. ம் கம்பெனி உனக்கு காசு கொடுத்ததுனால டபுள் பண்ண முடியாது. சைட் கிக்காக இருக்கலாம். சைட் கிக்காக இருக்கலாம். கம்பெனிலே யூ கேன் பி மோர் வேல்யூபிள். யூ கேன் ஆட் மோர் வேல்யூ டு தி கம்பெனி. கம்பெனி வில் நாட் லூஸ் யூ. யூ கேன் டெவலப் அதர் ஆல்டர்னேட் சோர்சஸ் ஆஃப் இன்கம். ம் எப்போதுமே நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு 7-8 சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒருத்தருக்கு இருக்கணும். ஓகே ஓகே சார். திஸ் இஸ் ஆக்சுவலி த டேக் அவே ஆஃப் திஸ் வீடியோன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்க்ரிமெண்ட் வரும்போது எனக்கு செலவு பண்ணுறதா இல்லை சேவ் பண்ணுறதா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே பேசிக்காக இருக்குது சார். ஒரு ஆளுக்கு சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கு 6-8 சோர்ஸ் ஆஃப் இன்கம் அது இருக்கும். தேங்க்யூ சார். ஓகே ஃபைன் சார். திஸ் இஸ் ஆக்சுவலி ஐ ஓப்பனிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ் இந்த விஷயத்தில் சார். ஏன்னா இன்க்ரிமெண்ட் கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குன்ற ஒரு தாட் எல்லாருக்கும் ஒரு மாதமாவது அது போட்டு ஊரில் படுத்தி இருக்கிற எடுத்துரும். எல்லாராலையும் வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க எங்கேயோ ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கரில் தேங்காய் வச்சுருக்கோம். ம் 45 ஒரு 500-100 மரம் இருக்கும். ம் 45 நாளைக்கு ஒரு வாட்டி தேங்காய் இறக்குவோம். ம் ம் ஒரு 2-3 கடை கட்டி விட்ருப்பான். ம் ம் இன்ஃபார்மல் ஃபைனான்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஆமாம், அந்த பெல்ட் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் அப்படி தான் சார். ஏதோ டெக்ஸ்டைலை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணின்னு இருப்பான். ம் இந்த சைடில் வந்து தேங்காய் ஆக்கிட்டு இருப்பான். ம் ம் ஒரு 4 கடையை கட்டி விட்ருப்பான். அந்த கடையிலேருந்து காசு வந்துன்னு இருக்கும். இன்ஃபார்மல் ஃபைனான்ஸ்லேருந்து காசு வந்துட்டுருக்கும். ஓ, சோர்சஸ் ஆஃப் இன்கமுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஊர் ஏரியாவே அதுக்கு தான் ஃபேமஸ். ஃப்ரம் சேலம் டு கோயம்புத்தூர். ம் ம் அதனால தான் இந்த ஏரியா டெவலப்பே ஆச்சு. ம் நான் போய் பார்த்ததில் சொல்கிறேன். அண்டர்ஸ்டுட் சார். நான் யாரை ஒரு மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ்காரங்களோட பேசினதில் எல்லாருக்குமே இந்த சோர்ஸ் இருக்கும். ம் ஒரு 2-3 கடையாவது வச்சுருப்பான். ம் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கடையாவது வாடகை விட்டுருப்பான். ம் ரைட்டா? நூல் வியாபாரமாவது பண்ணின்னு இருப்பான். ஏதோ பண்ணின்னு இருப்பான். நூலுமா துண்டுமா புடவைம்மா ஏதோ ஒன்று பண்ணின்னு இருப்பான். ம் ரைட்டா? ஏதாவது கைமாற்றி விட்டுருப்பான். ம் 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 கேட்டால் அங்கே தென்னை மரம் இருக்குமா. புரியுது சார். இந்த தென்னை மரத்தை ஒன்ஸ் இன் 45 days அந்த தென்னை மரையாக இருக்குவான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது புரியுது. புரியுது சார். நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தேன்னா உனக்கு இதெல்லாம் இன்னாக்குவஸாக இருக்கும். ம் பட் இதெல்லாம் பார்த்தேன்னா ஒரு 5-6 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும் உங்களுக்கு. இதை தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட டேக் அவே. தேங்க்யூ சார். ஸோ இவ்வளோ நேரம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள்.
நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிக்கல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.